பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்கிபீடியா போயிட்டு ராக்ஃபோர்ட் டெம்பிள் போட்டிங்கன்னா அந்த ஒரு குன்று இருக்கும் பார்த்தீங்களா கல், அந்த கல் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டோன். ஸோ தாய்லாண்ட்னாலே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து புக்கெட்டு, கிராபி, ஃபிஃபி ஐலாண்ட்ஸ், பேங்காக். இதில் சொன்னதில் எதுவுமே நான் போகல. ஐ வாண்டட் டு கோ சம்திங் டிஃப்ரெண்ட். வேர் வந்து தென் ஐ ஃபவுண்ட் அவுட் ஒன் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் விசாரித்தேன் கூகுளில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க நிஜமா இல்லையானா, ஆமாம், வி ஹாவ் நாட் சீன் எனி இண்டியன், யூ ஆர் த ஃபர்ஸ்ட் இண்டியன் அப்படின்னு சொல்லி மேபி அந்த. ஸோ விசா வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 to 4 டைப்ஸ் ஆஃப் விசா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் தேவையில்ல, விசாவும் தேவையில்ல, நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது வந்து 2 கண்ட்ரி. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நான் போய் இறங்கிட்டு அந்த அமெரிக்கன் டாலர் வந்து ஒன்று கொடுத்தா எவ்வளோ டாங் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன். கரன்சி எக்ஸ்சேஞ்சில் மட்டும் 7,000 ரூபாய் நான் லாஸ் பண்ணிட்டேன். 7,000 rupees. ஸோ நீங்கள் ஒரு $100, $200, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் $1,000 நீங்கள் கொடுக்குறீங்க. இந்தோனேஷியன் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்டை கொடுப்பான், இல்லை 3 கட்டை கொடுப்பான். அந்த கட்டையில் 100 நம்பர்ஸ் இருக்குமா, இல்லை 200 தான் இருக்குமா, இல்லை 99 இருக்குமா எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் செக் பண்ணி தான் கொடுப்பான். பட் அவன் வந்து எண்ணும்போது இந்த ஃபாஸ்ட்டாக எண்ணும்போது 1, 2 வந்து ஸ்கிப் இல்லை, அவங்க வாண்டடாக வந்து இது பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் நாட் எவ்ரிபடி, சம்டைம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போக போக வந்து அந்த ஒரு சீனரி சேஞ்ச் ஆகுது பாருங்க. அது வந்து ஐ கேனாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ். நான் சொன்னவும் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக சொல்லியிருப்பேன்னா தெரியல, நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க எனக்கு தெரியாது. பட் அங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. எவ்வளோ ஸ்னோ பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் ஸ்னோ பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தாச்சு. திரும்ப இடத்துலலாம் ஸ்னோ, அந்த ஸ்னோவில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து தெர் இஸ் ஒன் பிளேஸ் கால்டு சேத்தன். சேத்தனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இக்லூ ஸ்டே அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இக்லூ ஸ்டே கான்செப்ட் எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த ஸ்டே I had அதே லாவோஸில் ஐ ஹேவ் டன் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ஃபால் ரேப்பெல்லிங். வாட்டர் ஃபால் உழுவும் அதே இதில் வந்து நம்ம வந்து ஒரு வயரை பிடிச்சிட்டு கீழே இறங்கணும் ரேப்பெல்லிங்கு. நாங்கள் போய் அந்த எட்ஜுக்கு போயிட்டு வி ஆர் ஸ்டாண்டிங், என்ன பண்ணுறது தெரியல. இப்போ கைட் சொன்னார், திரும்பிட்டு யூ ஹாவ் டு ஜம்ப் பேக்வேர்ட்ஸு. டேய், நாங்கள் ஃப்ரெண்ட்லேயே ஜம்ப் பண்ண மாட்டோம், பேக்கில் எங்கே பண்ணுறது. திரும்பி எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறது. அப்போ என்ன ஆச்சுன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். அப்போ ஒரு ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, நீ தான் எங்கள் கேங் லீடர், நீ தான் பண்ணணும் சொல்லி அவனை பண்ண வச்சோம். லீட் பண்ண வச்சோம். ஆமாம், லீட் பண்ண வச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் பண்ணும்போது அவனுக்கும் புரியல என்ன பண்ணணும் சொல்லி சம்பவம் பண்ணும்போது ஃபுல்லாக முட்டிலாம் தேஞ்சு ரத்தம்லாம் போய் நிறைய ரத்தம் வந்துச்சு. பட் பண்ணிட்டான், கீழெல்லாம் போயிட்டான். இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழே இறங்குறது நம்மளால் பார்க்க முடியாது. ரேப்பலிங் பண்ணுறாங்க கீழே. என்ன வெல்கம் டு மதராசி வாண்டரர்ஸ். என்னோட பேர் சித்திரை. நீங்கள் என்ன அதுக்கு முன்னாடி சேனலில் பார்த்துருப்பீங்க. நான் எப்போவும் அந்த சீட்டில் உட்காந்துருப்பேன் கெஸ்ட்டாக. இன்றைக்கி வந்து ஐ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் ஜுனாயத். வணக்கம். 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 ஜுனாயத் பற்றி சொல்லணும்னா, ஜுனாயத் வந்து ஒரு 21 இயர்ஸ்க்கு வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லைஃப். அதுக்கப்புறமா வந்து அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க லைஃப் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மதராசி வாண்டரர்ஸோட த பெஸ்ட் இல்லைனா வந்து ஒரு மோட்டோ அப்படின்னு சொல்லணும்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்டோரிஸ் வந்து ஜுனாயத் சொல்ல போகிறாங்க. ஹி ட்ராவல்டு 23 ஸ்டேட்ஸ், 6 யூனியன் டெரிட்டரிஸ், அது போக 14 வெளிநாட்டு பயணங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இருந்த இடத்துலே வந்து அவங்க கூட ஒரு உலக சுற்றுலாவே போயிட்டு வரலாம். லெட்ஸ் வெல்கம் ஹிம். என் பேர் ஜுனேர். நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே சென்னை தான். பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் ஹேஸ் ஷி ரைட்லி மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மல் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா டிவியில் தான் பார்க்க முடியும், லைக் நேஷனல் ஜியோகிராஃபிக், டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி. அப்போல்லாம் பெரிய ஆசைலாம் இல்லை இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் பார்க்கணும்னு சொல்லி, பிகாஸ் ஆஃப் த ஃபைனான்ஷியல் கண்டிஷன்ஸு. அதுக்கப்புறம் படித்து வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் வந்து செட்டில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, கம்பெனி ஹேஸ் ஸ்டார்டட்
டேக்கிங் அஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸு. ஃபஸ்ட்டு பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா போயிருந்தோம். அப்போது அந்த புது கண்ட்ரி, புது வைப்ஸு, புது மக்கள், லாங்குவேஜ் தெரியல, பட் ஸ்டில் வந்து செய்கையில் கம்யூனிகேஷன் பண்ணுறது, அந்த ஒரு எஃபெக்ட் அண்ட் வைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கேம் பேக் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாஸு. அதுக்கப்புறம் டில் ஐ தாட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் க்யூரேட்டிங் மை செல்ஃப். நானாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 21 இயர்ஸ்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ எது வந்து இதுதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேட்வே டு ட்ராவல் அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து சொல்லுவீங்க? நான் படித்தது வந்து மாஸ்டர்ஸ் இன் பயோடெக்னாலஜி. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்மசிட்டிக்கல்ஸ் ரிசர்ச் அதில் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி காட் இன்டு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வந்து யூஸ் டு ட்ராவல், நீங்கள் ட்ராவல் பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் இன் அ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஊருக்கு போகணும், நிறைய மக்களை பார்க்கணும், பேசணும். முன்னாடி ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்தவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 360 டிகிரி ஷிஃப்ட் ஆகிடுச்சு லைஃபு. வெதர் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் தெரியுது தெரியல, இட்ஸ் டசன்ட் மேட்டர், யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் யுவர் ஜாப். அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் ட்ராவலிங். குட்டி குட்டியாக வந்து ட்ராவல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேலூர் போயிட்டு வந்தது, பாண்டிச்சேரி, அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் ஒன் ஃபைன் டே வந்து சேல்ஸ் நல்லா பண்ணதுனால தே டுக் மீ டு ஸ்ரீலங்கா ட்ரிப்பு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வைப் இருந்துச்சு. டோட்டல் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் கம்பெனி ஹேஸ் டேக்கன் கேர். அது போயிட்டு ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஐ தாட் தட் ஓகே, இதுக்கப்புறம் ஒரு கேப் விடக்கூடாது, நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணி பண்ணது. ஹோல் ட்ராவலிங் என்னோடய கெரியரில் பார்த்திங்கன்னா 1 or 2 கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி மூலியமாக போயிருப்பேன். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி எனக்கு என்ன பிடிக்கும். இப்போது நீங்கள் ஜென்ரலாக ஒரு பேக்கேஜில் போகிறீங்கன்னா அவங்க என்ன கூப்பிட்டு போவாங்க, என்ன காமிப்பாங்க, அதுதான் உங்களால் பார்க்க முடியும். பட் அட் த சேம் டைம் வந்து கூகுளில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் காமிச்சிருவாங்க உங்களுக்கு எத்தனை பிளேசஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நீங்கள் க்யூரேட் பண்ணி போய் பார்க்குறது ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட சேல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ஸ் தாண்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், தட் இஸ் நைஸ். இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். கண்டிப்பாக சில பேர் வந்து சேல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க வந்து அது ரொம்ப அலைச்சலான வேலை அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கும். மேபி அந்த பெர்ஸ்பெக்டிவ் இப்போ மாறலாம். லைக் லோக்கலாகவே கூட ட்ராவல் பண்ணாலுமே கூட கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் ஒரு இடம் பார்க்கலாம், ஒரு சன்ரைஸ் பார்க்கலாம், ஒரு டெம்பிள் விசிட் பண்ணலாம், ஒரு ஆர்கியோலாஜிக்கல் அப்ரோச் கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். திருச்சி ஒர்க் போயிருந்தேன்னா நானும் என் ஃப்ரெண்டும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே ஒர்க் முடிஞ்சிச்சு, செகண்ட் டே வந்து எங்களுக்கு லீஜராக இருந்துச்சு, என்ன பண்ணோம் தெரியாது. அப்போது ராக் ஃபோர்ட் டெம்பிள் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ராக் ஃபோர்ட் டெம்பிள் வந்து ஒரு பழமையான டெம்பிள், ரொம்ப இம்பார்ட்டண்டான டெம்பிள் சொல்லி. பட் அதில் ஒரு கேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்கிபீடியா போயிட்டு ராக் ஃபோர்ட் டெம்பிள் போட்டிங்கன்னா அந்த ஒரு குன்று இருக்கும் பார்த்தீங்களா, கல். அந்த கல் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டோன் இன் த ஹோல் வேர்ல்டு, சம்வேர் அரவுண்ட் பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அது நிறைய பேருக்கு தெரியல. ஈவன் ஃபார் மீ வந்து அது வந்து புதுசு. அது வந்து நான் பார்க்கணும் சொல்லி அந்த டே வந்து என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே இருந்துச்சு. ஸோ வி வெண்ட் அண்ட் விசிட்டட் அந்த டெம்பிள். அந்த கல்லில் உட்காந்து இப்போ நார்மலாக அது படிக்காமல் போயிருந்தால் ஜஸ்ட் ஒரு கல் தான். அது படிச்சு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா வி ஃபீல் தட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டோன் ஏஜ் ஒரு வாட் எவர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அந்த கல்லில் உட்காந்து அந்த ஃபீல் கிடைச்சது. இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேனாச்சும் போகிறீங்க, ஆஸ் யூ ரைட்லி செட், எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் வந்து எதனாச்சும் ஒன்று ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிட்டு டைம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ட்ராவல் மேலே. நைஸ். ஓகே, இது உங்களுக்கு ஒரு கேட்வே மாதிரி இருந்தாலுமே கூட இப்போ ஒரு 10-15 வருஷமாக நீங்கள் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து ஓகே, திஸ் இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப், இதை நான் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே இருக்கணுன்றதுக்கு ஒரு ஏதாச்சும் மூமெண்ட் அந்த மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு போகும்போது டைம் ஸ்பேர் பண்ணி அங்கே இந்த இடத்துல என்ன இருக்குது பார்க்குறது, அது ஒரு தனியாக இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அப்போ இல்லை. ஒன் ஃபைன் டே என்னாச்சுன்னா, பிகாஸ் சேல்ஸில் உங்களுக்கு தெரியும் நிறைய ஹை ப்ரெஷர் இருக்கும், அதை வந்து டீ ப்ரெஷர் பண்ணுற
பண்ணுறதுக்கு ஐ தாட் வந்து எதனாச்சும் ஒரு வெக்கேஷன் போகலாம். அப்போது ஐ தாட் வை நாட் டு கோ ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ராவல். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் விச் ஹஸ் பீன் டிசைன்ட் பை மை செல்ஃப். ஓகே. இப்போ நீங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டில் வந்தது வந்து தாய்லாந்து வந்துச்சு. ஸோ தாய்லாண்ட்னாலே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து புக்கெட்டு, கிராபி, ஃபிஃபி ஐலாண்ட்ஸ், பேங்காக். இதில் சொன்னதில் எதுவுமே நான் போகல. ஐ வாண்டட் டு கோ சம்திங் டிஃப்ரெண்ட். வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லீஷர். எதுவுமே எனக்கு இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் எனக்கு விருப்பம் இல்லை, சைட் சீயிங் விருப்பம் இல்லை. ஜஸ்ட் வாண்டட் டு கூல் மை செல்ஃப். ஸோ வந்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி போட்டேன்னா தாய்லாண்டில் எதனாச்சும் ஒரு ஐலாண்டு வேறு இந்தியன்ஸ் டசன்ட் விசிட் போட்டதே அந்த மாதிரி தான். அப்போ வந்து கூகுள் ஒரு 5 ஐலாண்ட்ஸ் காமிச்சிது. அதில் ஒரு ஐலாண்ட் பார்த்தேன். தெர் இஸ் ஐலாண்ட் நேம் கால்ட் கோ சாமிட். இது எங்கே இருக்குன்னா த சோ கால்டு ஹைலி நோன் பிளேஸ் கால்ட் பட்டாயா. பட்டாயாலேருந்து கொஞ்சம் தூரம் அந்த ஐலாண்டு. அப்போது நான் வந்து பேங்காக் போய் இறங்கி நான் சிட்டிக்குள்ளெலாம் போகல. ஸ்ட்ரெயிட் டவுன் ஐ டேக் ஏ கேப் எடுத்து பட்டாயா தாண்டி ஒரு இடத்துல போட்டில் போய் இது இறங்கினேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140-150 கிலோமீட்டர்ஸ், லைக் இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிற மாதிரி அந்த டிஸ்டன்ஸு. போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃபெரி எடுத்து அந்த ஐலாண்ட் போனேன். அந்த ஐலாண்ட்லேயும் நான் எங்கே ஹோட்டல் புக் பண்ணேன்னா கடைசி ஹோட்டல் புக் பண்ணேன். ஓகே. எனக்கு யாருமே வேண்டாம். இல்லை இந்தியன்ஸ் மட்டும் இல்லை ஜென்ரலாக வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த ஐலாண்ட் வைப் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி ஐ வென்ட் டவுன் புக் பண்ணேன் அந்த ஹோட்டல். மோர் இன் டு நேச்சர். எக்ஸாக்ட்லி. ரூம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன காட்டேஜ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா பீச்சு. அண்ட் இட் இஸ் வெரி எக்கனாமிக். 2000 rupees per night. ரொம்ப எக்கனாமிக்காக இருந்துச்சு. ஸோ 3 நாள் ஸ்டே பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து போனேன், பீச்சில் உட்காந்து வந்தேன். செகண்ட் டே அந்த மாதிரி தான் பண்ணேன். செகண்ட் டே நைட் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கூப்பிட்டு கேட்டாங்க, எதுக்கு தம்பி வந்தீங்க நீங்கள் ஐலாண்ட் சொல்லி. நான் ஜஸ்ட் வாண்டட் ரிலாக்ஸ். சரி ஐலாண்ட் ஹாப்பிங் ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது. எனக்கு அப்போது இஷ்டமா இல்லை. ஐ திங்க் பட்ஜெட்டும் கொஞ்சம் கன்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா நார்மலாக வந்து பட்டாயாக்கு வந்து மக்கள் வந்து பஸ்ஸில் வருவாங்க, இல்லைனா ஃப்ளைட் எடுத்து வருவாங்க. நான் கேபில் போனதுனால ஐ ஸ்பெண்ட் அ லாட். அதனால என்கிட்ட காசு இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைக் ஒன்லி 2000 பாட், நீங்கள் ஐலாண்ட் ட்ரிப் போங்க. ஸோ ஐலாண்ட் ஹாப்பிங் போனேன். இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜென்ரலாக வந்து இந்த புக்கெட் கிராபி மாதிரி க்ரௌடட் இல்லாமல் அப்புறம் 5-10 பேர் அவ்வளோதான். தென் ஐ ஃபவுண்ட் ஓகே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் வந்தேன். தென் ஐ ஃபவுண்ட் அவுட் ஒன் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் விசாரித்தேன் கூகுளில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க நிஜமா இல்லையானா. ஆமாம், வி ஹாவ் நாட் சீன் எனி இண்டியன், யூ ஆர் த ஃபர்ஸ்ட் இண்டியன் அப்படி சொல்லி. மேபி அந்த ஹோட்டலில் மேபி. அப்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கஸ்டமைஸ் பண்ணி வந்தேன்ல ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்ட அப்புறம் நான் வந்து ரீஜாயின் பண்ணேன் ஒர்க்கு. இட்ஸ் லைக் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பேக் ஆஃப் த மைண்ட் எதுவுமே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இப்போ எப்படி வந்து லேப்டாப் ஹேங் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கிளியர் ஆகிடும். சேம் திங். நல்ல ஒரு டீடாக்ஸ். எக்ஸாக்ட்லி டீடாக்ஸ். ஈவன் மேனேஜர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, என்னப்பா பண்ணிட்டு வந்த, ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஐ தாட் ஓகே நெக்ஸ்ட் எதாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படி சொல்லி லைக் ஒரு கேப் வந்துச்சு. தாய்லாண்டுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 year கேப் வந்துச்சு. பட் ஆஃப்டர் 1 year வந்து ஸ்டில் திங்க் வந்து ஓகே ஒன் மோர் ட்ரிப் ஐ ஹேவ் டு டூ இட். அதுக்கப்புறம் ஸ்டார்டட் கண்டினியூ. ஐ கேன் ரிலேட் டு த ரிசப்ஷனிஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம வெளியில் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ண போனாலுமே கூட நம்மளுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 நாள் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு டூரிஸ்ட் மைண்ட் செட்டோடு நம்ம போகும்போது ஒருத்தர் ஆல் த வே ஃப்ரம் இந்தியா வந்துட்டு 3 நாள் வந்து எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் பாடி டிமாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். எக்ஸாக்ட்லி. நம்மளுக்கு மைண்டுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளோட வே ஆஃப் டிராவலிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ எம் கிளாட் தட் யூ மேட் திஸ் ரிசப்ஷனிஸ்டோட இன்டென்ஷன் என்ன இருந்திருக்கும்னா, மேபி திஸ் கைஸ் ஹெசிடேட்டிங் டு ஆஸ்க், மேபி உனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமா என்ன தெரியல. தீஸ் பீப்புள் ஆர் வெரி கைண்ட். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பீப்புள் ஆர் வெரி கைண்ட். அவங்களாம் வந்து கேட்டாங்க இது மாதிரி பண்ணலாமா சொல்லி. சரி ஓகே. ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் அங்கே இருந்தது, உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் எப்படி இருந்தது, எப்படி டேக்கிள் பண்ணீங்க? அதுதான் மெயின் கன்சர்ன் ஆஃப் ட்ராவலிங் வந்து லாங்குவேஜஸ், கம்யூனிகேஷன். ஸோ பீப்புள் ஃபீல் தட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியல, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிற இது எனக்கு புரியல. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல். அது ஏன்னா மெமரி அது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று நினச்சிப்பாங்க, ஒரு மெஸ்அப் ஆகும். அதுவே ஒரு இது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த தாய்லாந்து ட்ரிப்லேயே when I was going towards that பட்டாயா அந்த கேபில் இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. அவன் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாரு கேப் டிரைவர். பக்கத்தில் சும்மா சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் கொஞ்சம் பசி இருந்துச்சு. நான் நினச்சேன் சரி எதாச்சும் சாப்பிட்லாம். அங்கே வந்து ரைஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது, எல்லாமே
இருக்குது. அது காமிச்சிட்டேன், இது வேணும் சொல்லி அவங்க கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து ஆம்லேட் வேணும். ஆம்லேட் சொன்னால் அவங்களுக்கு புரியல. ஓகே. இப்போ என்கிட்ட நெட்டும் இல்லை நான் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு வணக்கம் போட்டு கொஞ்சம் நவருங்க சொல்லி நானே அந்த கிச்சன் யூஸ் பண்ணி எடுத்தேன். அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஏதோ பண்ண போகிறான்னு நினச்சி அவங்க தடுத்தாங்க. தென் ஐ செட் ப்ளீஸ் கூல், சொல்கிறேன் என்ன பண்ணணும் சொல்லி உடச்சி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஷி காட் டு நோ. ஓகே இவன் வந்து ஆம்லேட் கேட்குறான்னு சொல்லி அவங்க லாங்குவேஜ் சொன்னாங்க இது வேணுமானா ஆமாம். தென் ஷி ப்ரிப்பேர்ட் அண்ட் கிவ் இட் டு மீ. அது வந்து இது வந்து 2000 ஐ திங்க் 15 பட் ஸ்டில் வந்து அந்த மெமரிஸ் வந்து அப்படியே இப்போ நான் சொல்லும்போது ஐ மீன் டு தட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஓகே திஸ் இஸ் ஐ வாண்ட் டு டூ ட்ராவல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் செல்ஃபாக தான் பிளான் பண்ணி போயிருக்கீங்க. எந்த ஒரு ஏஜென்சி கூடயோ இல்லை ட்ரெக்கிங் குரூப்ஸ் கூடயோ சேர்ந்து போன மாதிரி இல்லைங்களா? கரெக்ட். ஓகே. ஸோ அப்போது இனிஷியலாக வந்து இந்த ஐட்டினரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். லைக் இப்போ இருக்கிற இன்டர்நெட் ஆக்சஸ்க்கும் அப்போவும் நம்ம சர்ச் பண்ணி போகணும் டிசைட் பண்ணுறதுக்கும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்போது இங்கேனா கூட உங்களுக்கு கேட்டு போயிடலாம். ஒரு மினிமல் லெவல் ஆஃப் லாங்குவேஜ் பேரியர் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க? என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் மிஸ்டேக்ஸ் இருந்தது? மேஜர்லி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணும்போது நம்ம ரேண்டமாக பிளான் பண்ணிடுவோம். ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைனா இன்னொரு பிளேஸ் வந்து மும்பை பிளான் பண்ணிடுவோம். அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். அந்த டிஸ்டன்ஸை எப்படி நம்ம கவர் பண்ண போகிறோம் நீ தெரியாது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து என்ன தோணுதோ நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பேங்காக்கில் இறங்கிட்டு நான் பட்டாயா தாண்டி அந்த ஐலாண்டு போனோம். எர்லியராக வந்து பார்த்திங்கன்னா என் மைண்டில் வந்து ஐ ஹாவ் டு டேக் பஸ்ன்னு இருந்துச்சு. அதுதான் ஐடி நான் ரெடி பண்ணது. பஸ் நம்பர் எல்லாம் ரெடி பண்ணேன். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்தவொடனே ஒரு கேப் டிரைவர் வந்து அப்ரோச் பண்ணார். எங்கே போனோம் சொன்னார். நான் ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனோன்னு அவருக்கு சொன்னேன். ஸோ அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்டாருன்னா பஸ்ஸு பிடிச்சி எங்கே போகிறீங்க? ஸோ நான் அங்கே போனோம். பஸ்லலாம் அது முடியாது இது முடியாது சொல்லி ஒரு டவுட் க்ரியேட் பண்ணிட்டாரு. தென் ஐ ஃபீல் தட் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் தெரியாது. பஸ் எங்கேனாச்சும் போச்சுன்னா டைம் ஸ்பெண்ட் அதிகமாகும். தென் ஐ தாட் தட் ஓகே கேப்லேயே போயிடலான்னு சொல்லி. பட் இட் டுக்ஸ் மீ 7,000-8,000 rupees இந்தியன் ருபீஸ் ஒன் வே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டேஸில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு கட்டம் பயமாக இருந்துச்சு, ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசும் செலவாகிட்டு இருந்துச்சு. பட் வந்து இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் அதாவது டைம் வைஸ் வந்து நான் எங்கே இருக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஐடி ரெடி பண்ணுற அளவுக்கு ஒரு ரெடி நவ். சப்போஸ் இப்போ உங்களுக்கு பஸ்ஸில் போயிருந்தீங்கன்னா எவ்வளோ செலவாக இருந்திருக்கும்? 7,000 சொன்னீங்க. பஸ்ஸில் போயிருந்தீங்க. பஸ்ஸில் ஹார்ட்லி ஒரு 500 rupees ஹார்ட்லி. ஓகே. ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு இப்போ உங்களோட ஐட்டினரி பிளான் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு ஐட்டினரி பிளான் பண்ணும்போது ஐ ஸ்டில் டோன்ட் ப்ரிஃபர் பஸ். ஓகே. மேபி என்னோட ஐட்டினரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி பர்ஃபெக்ட் டைமிங் அண்ட் பர்ஃபெக்ட் திங்ஸ் மாறினாலும் ஐ ஆம் நாட் ப்ரிஃபரிங் பஸ். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா த பீப்புள் லைக் மீ ஹூ இஸ் இன் டு கார்பரேட் 9 to 5 ஜாப் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாளுக்கு மேலே லீவ் கிடைக்காது. கரெக்ட். அப்படி கிடைக்கும்போது ஐ ஹாவ் டு யூட்டிலைஸ் இட். இப்போ நான் வந்து ட்ரெயினில் போகிறனோ இல்லை பஸ்ஸில் போகிறனோ அந்த மாதிரி எடுக்கும்போது டைம் ஸ்பெண்ட் ஆகும். என்னோட பிளான் எப்படி இருக்கும்னா ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் மணி டு பை த டைம். அதுதான் என்னோட கான்செப்ட் இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீப் ட்ராவலிங், பேக் பேக் ட்ராவலிங்கு, நிறைய வந்து யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான காசில் வந்து பண்ணலாம் இல்லைன்னு இல்லை. பட் வந்து அவங்கக்கிட்ட டைம் இருக்குது. தே ஹேவ் டைம். நம்மக்கிட்ட அது இல்லை. ஸோ வி ஹேவ் டு பை த டைம் பை ஸ்பெண்டிங் சம் மணி. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா டைம் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம். அந்த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா எக்ஸ்ப்ளோரிங் நியூ பிளேசஸ். இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் நிறைய யூடியூபர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ரூம்லேருந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, நடந்தே போவாங்க. ஒரு 1 hour எடுக்கும். அந்த 1 hour பேசிகிட்டே போயிட்டு ஒரு வீடியோ போட்டுருவாங்க. தட் இஸ் ஒன் வீடியோ ஃபார் ஹிம். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா we cannot able to spend that much time by just walking. We have to take a cab because we don't have time. உங்களுக்கு இருக்கிற டைம் ப்ளஸ் மணி, டைம், லீவ்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எப்படி பிளான் பண்ணி ஒரு டிராவல் பண்ண முடியும். அதுவும் தப்பு இல்லை, இதுவும் தப்பு இல்லை. இட்ஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸ். உங்களோட டைம் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபார் பெட்டர். டைம் இல்லைன்னா திஸ் இஸ் ஃபார் பெட்டர். சிம்பிள். இப்போ நீங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணதுனால எனக்கு இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. லைக் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணணுன்றவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிள் இல்லை சேலஞ்சஸாகவே வந்து
மைண்டுக்கு வரது என்னவா இருக்குன்னா பாஸ்போர்ட், விசா ப்ளஸ் அந்த ஒரு கரன்சியை வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, நம்ம ஒரு கரன்சிலேருந்து அவங்க ஒரு கரன்சிக்கு, லைக் நம்மக்கிட்ட அதிகமாக சொல்லிட்டா எப்படி நம்ம அதை டேக்கிள் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஒரு சேலஞ்சஸ் தான் இங்கேருந்து கிளம்புறதுல இருந்து. ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து ஒரு கைட்லைன் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூவாக வந்து நானே இன்னும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பாஸ்போர்ட் வந்து மேண்டேட்டரி. ஓகே, நீங்கள் பாஸ்போர்ட் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா 6 months வேலிடிட்டி வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதாவது நீங்கள் வந்து எப்போ பயணிக்கிறீங்களோ அந்த மந்த்லேருந்து 6 months வேலிடிட்டி இருக்கணும் பாஸ்போர்ட்டுக்கு. சரிங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. பட் நான் என்ன வந்து சொல்லுவேன்னா மந்த்ஸ் இல்லை 1 year வேலிடிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் பாஸ்போர்ட் வந்து வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 months 10 months அப்படி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா ரெனியூ பண்ணிவிடுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் 6 months, ரெனியூ பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கும் போது லைக் இப்போ நான் ட்ராவல் பண்ணணுன்றதுக்காக ஐ வாண்ட் டு கெட் அ பாஸ்போர்ட்னா இந்த வேலிடிட்டி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு இருக்கும். நார்மலி ஒரு பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி வந்து 10 வருஷம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துடுது 2025 செப்டம்பர் மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் 2035 ஆகஸ்ட்டில் தான் உங்களோட எக்ஸ்பைரி. ஸோ 10 years உங்களுக்கு கிடச்சிரும். அது பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஸோ இப்போ பாஸ்போர்ட் இது ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. இப்போ விசா வந்து எப்படி, லைக் இது ஆக்சுவலாக கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. சில இடத்து வந்து ஆன் டைம் ஆன் அரைவல் விசான்னு சிலது நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் வந்து ஒரு 3 மாசமா அலைவாங்க விசா வாங்குறதுக்கு மட்டுமே. ஸோ சில பேர் வந்து கவர்மெண்ட் ஹேஸ் இன்ட்ரடியூஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்து இப்போதைக்கு விசா இல்லை, யூ கேன் ஜஸ்ட் ட்ராவல்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ரிலையபிள், இது பற்றின ஒரு ஓவர்வியூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷூர். ஸோ விசா வந்து பார்த்தீங்கன்னா there are 3 to 4 types ஆஃப் விசா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் தேவையில்ல, விசாவும் தேவையில்ல, நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது வந்து 2 கண்ட்ரி. இந்தியன்ஸ்க்கு வந்து 2 கண்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து நேபாள், இன்னொன்று பூட்டான். இந்த 2 கண்ட்ரி போகிறதுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் வேண்டாம், விசாவும் வேண்டாம், பட் ஓட்டர் ஐடி வேணும். அதாவது ஆதார் கார்டு வந்து இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ப்ரையாரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. ஆதார் கார்டு நீங்கள் போய் காமிச்சிங்கன்னா அது செல்லாது, ஓட்டர் ஐடி காமிக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் விச் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பூட்டான் அண்ட் நேபாள். ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் ஹூ ஆர் அபவ் 18 தான் இந்த ட்ராவலுக்கு போக முடியும் இல்லைங்களா? ஓட்டர் ஐடி எக்ஸாக்ட்லி. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாஸ்போர்ட் இது பண்ணிக்கலாம். ஏன்னா தேர் ஆர் ட்ராவலர்ஸ் 16 வயசுல இருந்தே அவங்கலாம் ட்ராவல் பண்ணுறாங்க. தே காண்ட் கோ. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஃப்ளைட் மோட் யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து வாங்கிட்டு போகலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா விசா ஃப்ரீ. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மால்டீவ்ஸ் எடுத்துக்கோங்க. மால்டீவ்ஸ் அஸ் அ கண்ட்ரி வந்து எல்லா கண்ட்ரி 190 கண்ட்ரிக்கும் அவங்க ஃப்ரீ பண்ணிட்டாங்க விசா. பிகாஸ் அவங்களோட ஜிடிபி இஸ் மோர் டிபெண்ட் ஆன் டூரிசம்னால அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சில கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் பாஸ்போர்ட் இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க, கிளம்பி போயிடுங்க. போயிட்டு இமிகிரேஷனில் கொடுத்தீங்கன்னா ஸ்டாம்ப் அடிப்பாங்க. தே ஒன்ட் டேக் எனி கைண்ட் ஆஃப் மணி, சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஃப்ரீ. தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் விசா ஃப்ரீ. இந்த மாதிரிலாம் சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி யாராச்சும் சொன்னால் உஷாராக இருக்கணும். இல்லை, நிறையா பண்ண மாட்டாங்க. இல்லை, நாட் இன் த ஏர்போர்ட். வெளியில் யாராச்சும் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ இஸ் அ செகண்ட் கேட்டகரி. ஸோ செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா விசா ஃப்ரீ. தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா விசா ஆன் அரைவல். ஸோ விசா ஆன் அரைவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசா அப்ளை பண்ணணும்னு இல்லை. சேம் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட் போடுறீங்க, டைரெக்டாக போய் இறங்கிடுறீங்க. இமிகிரேஷனில் அவனுக்கு காமிக்கிறீங்க, அவங்க ஸ்டாம்ப் அடிப்பாங்க, சம்டைம்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. தே வில் சார்ஜ் யூ மணி. ஓகே. விசா ஃப்ரீயில் வந்து இமிகிரேஷன் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. விசா ஆன் அரைவலில் அவங்க வந்து காசு கேட்பாங்க. ஓகே. இமிகிரேஷன் அரைவல் 2 விஷயம் கிளாரிட்டியோட இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ இமிகிரேஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கேட்பாங்க, வித் கரெக்ட் சேஞ்ச் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் $30 USD அப்படின்னா நீங்கள் கரெக்டாக $30 எடுத்துகிட்டு போங்க. $36 அமெரிக்கன் டாலர் நீங்கள் கட் பண்ணால் $36 எடுத்துகிட்டு போங்க. இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ. மேபி சேஞ்ச் கொடுப்பாங்க இல்லைன்னு இல்லை, பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அந்த ஹேசல் எதுவுமே இல்லாமல் ஈஸி ஃப்ளோ ஆகிறதுக்கு யூ டேக் தி எக்ஸாக்ட் டெண்டர் சேஞ்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விசா ஃப்ரீ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் விசா சொல்லுவாங்க, பேப்பர் விசா. அது வந்து பார்த்தீங்கன்னா எம்பசியில் அப்ளை பண்ணுறது.
there are two ways. எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எம்பசி எங்கே இருக்கோ சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ்க்கு எம்பசி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இருக்குது, ரஷ்யா இருக்குது எம்பசி. நீங்களே போய் சப்மிட் பண்ணலாம். இல்லைன்னா யூ கேன் கோ த்ரூ தி ட்ராவல் ஏஜென்ட், தே வில் சார்ஜ் சம் மணி. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க எல்லாம் வெரிஃபைலாம் செக் பண்ணிவிட்டு தென் ஒரு ஸ்டாம்ப் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிங்க, ஸ்டிக்கர் வீசா சொல்லுவாங்க, ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. தென் யூ கேன் ட்ராவல் வித் தட். ஸோ இதுதான் வந்து வீசாவோட இது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து லைக் பிஃபோர் 8 to 10 years வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணும்போது அந்த கண்ட்ரிக்கு இறங்குறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்லேயே வந்து ஒரு அரைவல் கார்டு கொடுப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஃபில் மேனுவலி டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் ட்ராவல், எதுக்கு வந்தீங்க, பர்பஸ், எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க சொல்லி ஒரு ட்ராவல் கார்டு அரைவல் கார்டுன்னு கொடுப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகே. இப்போ என்னாச்சுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டட், இந்த ஆன்லைன் வந்துச்சு. ஸோ நீங்கள் அரைவல் கார்டு வந்து ஆன்லைன்லேயே ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு QR கோட் மாதிரி வந்துடும். அது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வச்சுக்கணும். அது வந்து நீங்கள் ஒன்ஸ் யூ லேண்ட் யூ ஹேவ் டு ஷோ இட். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்கே வீசா ஆன் அரைவல் இருந்தாலும் சம்டைம்ஸ் வீசா ஃப்ரீ இருந்தாலும் ETA எலக்ட்ரானிக் தெரியல அப்ரிவேஷன், ETA ஒன்று இருக்குது, அது நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் இருக்கணும். சேம் திங் இந்தோனேஷியாவுக்கு ஒரு ஈவன் தோ வீசா இருந்தாலும் வீசா தெர் இஸ் ஒன் மோர் திங் யூ ஹேவ் டு ஃபில் இட் அண்ட் கீப் இட் ரெடி. ஸோ அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கணும். ஆன் ஹேண்ட் வச்சிங்கன்னா இஸ் வெரி ஈஸி. எல்லாமே ஒரு ஜெனரிக் ரூலாக இருந்ததுனாலும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது தெரிஞ்சு வச்சுட்டு அது தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா ஈஸியாக நம்மளோட இது எக்ஸிட் நல்லாயிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு. இல்லைன்னா அங்கேயே வந்து பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்து வைஃபை இருக்காது, இல்லை வந்து சிம் கார்டு இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல்லாம் இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஓமான் போகும்போது ஒரு இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சு. வீசா வந்து இப்போ டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே, எவ்ரி திங். ஸோ வி ஆர் நாட் கேரிங் எனி திங், எல்லாமே ஃபோனில் காமிச்சிடுறோம். அதே மாதிரி வீசா காமிச்சா சென்னை ஏர்போர்ட்டில் அவங்க வந்து ஒத்துக்கல, எனக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் டிஜிட்டல் நோமேடாக இருந்தாலும் டேக் தட் பிரிண்ட் அவுட்ஸ். சும்மா ஒரு 10 பேப்பர்ஸ் இருக்கும் எல்லாமே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டினரி வச்சுக்கோங்க, ஹோட்டல் புக்கிங் ரெசிப்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, வீசா எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்க எது கேட்குறாங்களோ நீங்கள் எடுத்து கொடுக்கலாம், வெரி ஈஸி ஆகிடும். அதர்வைஸ் ஆல்சோ இப்போது நம்மளுக்கு எல்லாமே நம்ம டிஜிட்டல் நீங்கள் சொன்ன மாதிரி ரிலே பண்ணியிருக்க முடியாது. கரெக்ட். சில நேரம் நம்ம மிஸ்பிளேஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் ஒன் டெரிஃபையிங் இன்சிடென்ட்ஸ். என்னோடய ஃபோனில் வந்து எல்லாமே இருக்கும், டிக்கெட்ஸு எல்லாமே. அது வந்து ஒரு ட்ரிப் டு சத்தீஸ்கர் நான் போனேன். அப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கு எல்லாமே எல்லாமே ஃபோனில் வச்சுருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸில் எனக்கு ஃப்ளைட் இருக்குது. என்னோடய ஃபோன் வந்து ஹேங் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அது வந்து நான் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ஃபோன் இங்கே கொடுத்தா இட் வில் டேக் சம் டைம், ஐ கேன் மிஸ் த ஃப்ளைட்டு. டோட்டல் சுவிட்ச் ஆஃப், எதுவுமே இல்லை என்கிட்ட. பேனிக் ஆகிட்டேன். ஒன் குட் திங் என்னென்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே போகும்போது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சத்தீஸ்கர் போனால் சத்தீஸ்கர் ட்ரிப் அந்த மாதிரி. அந்த குரூப்பில் வந்து ஃபார்ச்சுனேட்லி நான் போட்டிருந்தேன், எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவன் எடுத்து கொடுத்துட்டான், காமிச்சிட்டான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இந்த. ஸோ ஆஸ் ரைட்லி செட் வந்து டிஜிட்டல் இட்ஸ் இம்பார்ட்டண்ட், இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே. இப்போது விசா பற்றி சொன்னீங்க. அடுத்து வந்து நம்ம கரன்சியை வந்து வெளிநாட்டில் யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட். சில பேர் வந்து இங்கேருந்தே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஒவ்வொரு ஐட்டினரி அவங்க பிளான் பண்ணுறது, டைம் எல்லாத்துக்குமே அகாமடேட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் பீப்புள் பிளான் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே. ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ருப்பீஸை வந்து அமெரிக்கன் டாலர்ஸை கன்வெர்ட் இங்கே பண்ணிவிட்டு தென் அமெரிக்கன் டாலர்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த கண்ட்ரியில் கொடுத்து அந்த கண்ட்ரியோட காசு நீங்கள் வாங்குவீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி பெட்டர். நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். வியட்நாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஐ வாண்டட் டு கன்வெர்ட் இந்தியன் ருப்பீஸ் இன்டு வியட்நாமிஸ் டாங் சொல்லி அந்த கரன்சி பேர். அப்போ எனக்கு இந்த சிஸ்டம் தெரியாதுன்னா பிகாஸ் நான் புதுசு ட்ராவலிங்க்கு நானே பண்ணுறதுனால நான் என்ன நினச்சேன்னா சரி இங்கேருந்தே பண்ணிட்டு போனோன்னா ஈஸியாக இருக்கும். நான் போனேன், ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்சில் வந்து கொடுத்த INR, அவங்க வியட்நாமிஸ் டாங் கொடுத்தாங்க. ஸோ ஐ ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ஓகே பரவாயில்ல, ஒரு வேலை இங்கே முடிஞ்சிச்சு, இட்ஸ் ஈஸி ஃபார் மீ. அங்கே போயிட்டு வந்து டைரெக்டாக வந்து அவங்க ஊர் கரன்சியை நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி
பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நான் போய் இறங்கிட்டு அந்த அமெரிக்கன் டாலர் வந்து ஒன்று கொடுத்தா எவ்வளோ டாங் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன். கரன்சி எக்ஸ்சேஞ்சில் மட்டும் 7,000 ரூபாய் நான் லாஸ் பண்ணிட்டேன். 7,000 rupees. இந்தியன் டு மணி டு டைரக்ட் டு வியட்நாமிஸ் டாங் இங்கே சென்னையில் 7,000 rupees லாஸ் ஆயிருக்கு. த ஹோல் எக்ஸ்சேஞ்சுக்கு. ஐ திங்க் 1.2 lakhs சம்திங் எடுத்துகிட்டு போயிருந்தேன் போல, நாட் ஸ்பெசிஃபிக். அப்போ தான் தெரிஞ்சது, ரைட் ஓகே இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். சில கரன்சிஸு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ரிங்கிட், துபாயோட திர்ஹம், அமெரிக்கன் டாலர்ஸ், யூரோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் கரன்சி. இதெல்லாம் நீங்கள் வந்து சென்னையிலேயே ஐஎன்ஆர் கொடுத்து வாங்கிக்கலாம். எப்படி நீங்கள் பார்க்கணும் கரன்சி வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் கூகுள் போங்க. 1 INR இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ யூஎஸ்டி ஆர் 1 USD இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஐஎன்ஆர் போடுங்க, ஒரு வேல்யூ காமிப்பான். எக்ஸாம்பிளுக்கு டுடேஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 88.4 88 வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 88 rupees ஒரு 87 rupees வாட் எவர். அதுலேருந்து 1 rupee கமிஷனில் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெரி பெட்டர் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ். தேர் ஆர் லாட் ஆஃப் அவுட்லெட்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்டில் மேக்ஸிமம் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமிஷன் 2 rupees 2.5 சம்டைம்ஸ் 3 rupees வைப்பாங்க $1. அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு எமர்ஜென்சி. ஸோ நீங்கள் வந்து அது தவிர வேறு எங்கேனாச்சும் நீங்கள் மாற்றலாம். நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு இடம் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். லைக் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் டோல்ட் மீ. லோயலா காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் தெர் இஸ் அ ஷாப் கால்டு ஓரியன்ட் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து சென்னை மக்களுக்கு இந்த ஒரு இது. ஸோ தே ஆர் கிவிங் வெரி குட் ப்ரைஸ், வெரி குட் ப்ரைஸ். இப்போ கூட வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்க்கு வந்து நாங்கள் தான் அமெரிக்கன் டாலர்ஸ் மாற்றுறேன். ஸோ நான் சொன்ன இந்த காமன் கரன்சிஸ் இருக்குல்ல, லைக் US டாலர்ஸ், யூரோ, மலேசியன் ரிங்கிட், சம்டைம்ஸ் தாய் பாட், UAE திர்ஹம்ஸு, சவுதி ரியால்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன். ஏன்னா மக்கள் வந்து டே இன் டே அவுட் போயிட்டு இருப்பாங்க. சிங்கப்பூர் டாலர்ஸு, இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். அது தவிர ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வியட்நாமிஸ் டாங் இருக்கட்டும், இல்லை ரஷ்யன் ரபல்ஸாக இருக்கட்டும், இல்லை எனி அதர் கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர் கரன்சிஸ் வந்து நீங்கள் USD கன்வெர்ட் பண்ணிட்டு அங்கே நீங்கள் நினைப்பீங்க ரெண்டு கன்வெர்ட் பண்ணால் காசு வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லி. அதுதான் ஆக்சுவலி வந்து காசு சேவ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக நல்ல இன்ஃபர்மேஷன். நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. லைக் இப்போ USD கரன்சி நம்மகிட்ட இருக்குது, இப்போ ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மகிட்ட லெட்ஸ் சே லைக் வியட்நாம் கரன்சி என்கிட்ட இருக்குது, அதை நான் வந்து USD மாற்றி இந்தியன் மாற்றினாலும் எனக்கு கரெக்ட். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வியட்நாம் டாங் அங்கே மீறிச்சு, நீங்கள் அது கொண்டு வந்து இங்கே மாற்றுறதோட அங்கேயே நீங்கள் அமெரிக்கன் டாலர் மாற்றிட்டு டாலர் கொண்டு வந்து இங்கே மாற்றிக்கோங்க. ஓகே, அதுவும் பெனிஃபிட். செகண்ட் திங், மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமிஸ் டாங் சப்போஸ் அங்கே உங்களுக்கு மீறிச்சு, நீங்கள் அதை வந்து கொண்டு வந்து இங்கே மாற்றிக்கலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது போகாது. அது அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நிறைய காசு இருந்தால் கூட பரவாயில்ல, சும்மா ஒரு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் 300 ரூபாய் இந்தியன் ருபீஸ்க்கு அந்த இது இருந்துச்சுன்னா கரன்சி டைரி புக்கில் அது வந்து நீங்கள் நார்மலாக நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி ஒரு 300-500 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சோவினியர் மாதிரி கொடுத்துருவேன். என்னப்பா எனக்கு எதாச்சும் வாங்கிட்டு வரலன்னா இந்த வச்சுக்கோ. என் பிரதர் ஒன்று வச்சுருக்காரு, நான் நேபாளில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன், பட் பிளான் பண்ணி கொடுத்தேன் அந்த மாதிரி. ஸோ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ராவல்னு சொல்லும் போது லாட் ஆஃப் கிவ் அண்ட் டேக், அந்த மணி வந்து நம்மளுக்கு பேரலாக வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் இப்போ நம்ம கரன்சினா நம்மளுக்கு வந்து தெரியும் இவ்வளோ எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. வாட் ஆர் த திங்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் அவேராக இருக்கணும், இல்லைனா வந்து தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் when comes to money handling னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மணி ஹேண்ட்லிங் ஸ்டார்ட்ஸ் வித் த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இட் செல்ஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர்ஸ் எடுத்துட்டீங்க, இல்லை வந்து ஹை வேல்யூட் கரன்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸே வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10-20 அந்த மாதிரி இது இருக்கும். அது ஈஸியாக நீங்கள் எண்ணிடலாம். இதே கண்ட்ரீஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இருக்கட்டும், இல்லை வியட்நாமாக இருக்கட்டும், அவங்களோட கரன்சி வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மிடில் இன்கம் கண்ட்ரீஸ், லோ இன்கம். ஸோ நீங்கள் ஒரு $100 $200 ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் $1000 நீங்கள் கொடுக்குறீங்க, இந்தோனேஷியன் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்டை கொடுப்பான், இல்லை 3 கட்டை கொடுப்பான். அந்த கட்டையில் 100 நம்பர்ஸ் இருக்குமா, இல்லை 200 தான் இருக்குமா, இல்லை 99 இருக்குமா எனக்கு தெரியாது. அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் செக் பண்ணி தான் கொடுப்பான். பட் அவன் வந்து எண்ணும்போது அதை ஃபாஸ்ட்டாக எண்ணும்போது 1-2 வந்து ஸ்கிப் இல்லை, அவங்க வாண்டடாக வந்து இது பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் நாட் எவ்ரிபடி, சம்டைம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கேமாகவே நடந்துகிட்ருக்கு.
மேஜராக வந்து நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்லேருந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்து வாங்கும்போது டேக் யுவர் டைம். அவங்க முன்னாடி வந்து மறுபடியும் நீங்கள் வந்து எண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் மணி, ஹார்ட் ஏர்ன்ட் மணி. அண்ட் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போயிடக்கூடாது. அதனால வந்து மேக் ஷூர் தட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் வந்து 2 நோட் கம்மியாக இருக்குப்பா சொன்னோன்னா அவன் என்ன சொல்லுவான், ஐயோ சாரிங்க தெரியாமல் கொடுத்துருவான். தென் சால்வ் இட், பொலைட்டாக முடிச்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், வைல் ஸ்பெண்டிங். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பொருள் வாங்குறீங்க, வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லோக்கல் கரன்சி லாங்குவேஜில் சொல்லுவாங்க, எவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதை இன்ட்டு வந்து கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ருபீஸ். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த கன்வர்ஷன் வந்து மாறும். 100 ரூபா சொல்கிறதுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க, 100 ரூபாய் எடுக்கிறதுக்கு நீங்கள் 1000 ரூபாய் நினச்சி கொடுத்துருவீங்க. சம்டைம்ஸ் எனக்கு நடந்திருக்கு தாய்லாண்டில். அப்போது போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒரு ரிசர்ச் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணணும். 100 தாய் பாட்னா 250 இந்தியன் ருபீஸு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் யூ கேன் சேவ் சம் இது டைமு. இல்லைனா வந்து உங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்ட் வந்து எவ்வளோ கொடுத்தோம், நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டோமா சொல்லி ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போயிட்டு பெட்டராக இருக்கும். இன்னொரு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லோக்கல் பர்சன் கூட ஒரு டூர் ஆப்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஹோட்டல் மக்களுக்கு வந்து நீங்கள் காசு தரீங்க. இப்போ ஹோட்டலுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோக்கல் கரன்சி தரதோட அமெரிக்கன் டாலரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் வந்து தவிர்க்கிறீங்க. இப்போது $100 இருக்குது, கரெக்ட். நீங்கள் $100 மாற்றிட்டு நீங்கள் வந்து அவங்க கரன்சி எடுக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும்னா $50 மட்டும் நீங்கள் மாற்றிட்டு கரன்சி எடுத்துக்கிட்டு லோக்கல் கரன்சி $50 நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த $50 வந்து நீங்கள் எங்கெங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்னா, ஹோட்டலுக்கு கொடுக்கலாம், டூர் பேக்கேஜஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து அதை செலவு பண்ணிடலாம். லோக்கல் கரன்சி எங்கே வேணும்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் வெண்டார்ஸு அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரினா நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு லோக்கலாக வந்து அது சர்க்குலேஷனில் இருக்குன்றதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த $50 நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம இந்தியன் கரன்சியாக எடுக்கும் போது மொத்த அமௌண்ட்டையும் யூஎஸ்டியாக மாற்றி அந்த மொத்தத்தையும் வந்து நம்ம வியட்நாமுக்கு எனி கரன்சியாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் யூஎஸ்டியாகவே நம்ம மெயின்டைன் பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு திருப்பி வரும்போது உங்களுக்கு அதே காசு கிடைச்சிடும். நம்மளுக்கு அந்த கமிஷன் ரேட்ஸ் நம்ம கொடுக்குறதும் கட் ஆகிட்டே வரும். ஸோ 2 times வந்து கமிஷன் ரேட் கட் பண்ணிடலாம், சேவ் பண்ணலாம். இன்ஃபர்மேட்டிவ், நைஸ், புதுசாக இருக்குது. ஹியூமன் கண்ட்ரிஸ் 2 சொன்னல, நேபாள் அண்ட் பூட்டான். இந்த 2 கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் இந்தியன் ருபீஸை வந்து செலவு பண்ணலாம். தே ஆர் அக்செப்டிங் இட். நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஎஸ்டியிலேருந்து சேஞ்ச் பண்ணி அங்கே திருப்பி சேஞ்ச் பண்ணி அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் வந்து இப்போ நீங்கள் நேபாள் ட்ரெக்லாம் போகிறீங்க, ஹை ஆல்டிடியூட்ஸ் போகிறீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ஸ்லாம் இல்லை, அங்கே வந்து ஒரு ட்ரீ ஹவுசஸ் இருக்கும். டீ ஹவுசஸ் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டெஃபினெட்லி யூ நீட் அ லோக்கல் கரன்சி. அதுக்கு தேவையான கரன்சி நீங்கள் மாற்றிக்கலாம். தவிர ஃப்ரீலி வந்து நீங்கள் இந்தியன் ருபீஸை வந்து பூட்டான் as well as நேபாளில் நீங்கள் செலவு பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட். ஒரு 23 ஸ்டேட்ஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் 14 இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ். இப்போது மெமரிஸ்ன்றது வந்து ரொம்ப வைடாக இருக்கும். வெரி வைட் இல்லையா? இந்தியாவில் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் பார்த்தாலே அவ்வளோ டைனமிக்காக பயங்கர டைவர்ஸாக இருக்குது. ஸோ உங்கள் மெமரிஸ் பற்றி சொல்லணும். தட் ஸ்டே வித் மீ ஃபார் எவர். எனக்கு எப்போவுமே எவ்வளோ ட்ரிப் பண்ணாலும் இந்த மெமரிஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும்னா எந்தெந்த ஊரில்? ஷூர். என்னோட பிளானே எப்படி இருக்கும்னா, ஒரு பிளேஸ்க்கு போகிறேன்னா அந்த பிளேஸை ஜஸ்ட் பார்த்துட்டு வர மாதிரி இருக்காது. அந்த பிளேஸில் என்ன யூனிக்னஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸோட ஃபுட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து சாப்பிட்றதுக்கு போவாங்க. பட் நான் சாப்பிட்றது இல்லை. பட் நான் வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எதாச்சும் இருக்கான், இல்லை அந்த ஊரில் எதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப் இருக்கான், அதை பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா காஷ்மீர் நான் வந்து இன்டென்ஷனலி நான் பிளான் பண்ணது வந்து ஜனவரி மந்தில், வின்டர்ஸில். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ இருக்கும். இந்த ஸ்னோவை பார்க்குறதுக்கு பீயிங் பர்சன் ஃப்ரம் சென்னை, அதாவது ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஸ்னோன்னு என்ன தெரியாது. கேள்விப்பட்டிருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், அதெல்லாம். மற்றபடி பார்க்கணுன்னா வி ஹவ் டு ட்ராவல் எய்தர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி இல்லைனா நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போது நம்ம ஊர்லேயே இருக்கும்போது நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? அண்ட் காஷ்மீர் வந்து ஹெவன் ஆன் அர்த்னு சொல்லுவாங்க. அது போய் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் போய் இறங்குறேன்.
ஏர்போர்ட்டு ஃபுல்லாக ஸ்னோ. ஓ இந்த லேண்டிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாத்வே ஸ்னோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீநகரில் கொஞ்சம் ஸ்னோ கம்மி தான், பட் அங்கேருந்து வந்து மேலே போயிட்டு இருந்தோம். தெர் இஸ் அ பிளேஸ் கால் டங் மார்க், அதுதான் வந்து பேஸ் ஃபார் குல்மார்க். ஓகே. அங்கே வி ஹாவ் டு ஹையர் அ லோக்கல் ஜீப்பு. அது எடுத்துகிட்டு நாங்கள் மேலே போனோம். மேலே போக போக வந்து அந்த ஒரு சீனரி சேஞ்ச் ஆகுது பாருங்க. அது வந்து ஐ கேனாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ். நான் சொன்னவும் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக சொல்லியிருப்பேன்னா தெரியல, நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. எவ்வளோ ஸ்னோ பார்த்தேன்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஸ்னோ பார்க்கணும்னு அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு பார்த்தாச்சு. ஓகே. திரும்ப இடத்துலலாம் ஸ்னோ. அந்த ஸ்னோவில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன், லைக் ஸ்லெட்ஜிங் பண்ணேன், ஏடிவி மோட்டர் பைக்கிங் பண்ணேன். அப்புறம் தெர் இஸ் அ திஸ் கால்டு ஸ்னோ பைக்கிங்னு வந்து இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொண்டோலா ரைடு. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்னோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து தெர் இஸ் ஒன் பிளேஸ் கால்டு சேத்தன். சேத்தனில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இக்லூ ஸ்டே அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இக்லூ ஸ்டே கான்செப்ட் எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த ஸ்டே இக்லூனா உங்களுக்கு தெரியும், அதுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், எஸ்கிமோஸ் லிவ்ஸ் இன் இக்லூ சொல்லி. அது ஜியோகிரஃபி நோட் புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கும் அது. பட் அந்த கான்செப்ட் வந்து இந்தியாக்குள்ளே இருக்குது, நம்மளால் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது தெரிஞ்ச உடனே ஐ கேனாட் ஸ்டாப் மை செல்ஃப். இது வந்து ஹிமாச்சல் எப்படி போனோன்னா, இது வந்து மணாலி போயிட்டு மணாலிலேருந்து நீங்கள் ஒரு ஜீப் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே போகலாம். தெர் இஸ் அ பிளேஸ் கால் சேத்தன், அங்கே தான் இருக்குது. அங்கே ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஸ்டே பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் வந்து ஆல் த வே சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு போனேன். அந்த அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு அந்த பெட் இருக்கும், பெட்டும் வந்து ஐஸில் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு லெதர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்லீப்பிங் பேக் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ லிட்ரலி அந்த பெட்டு நீங்கள் படுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஐஸில் மேடப் ஆஃப் ஐஸு. அது ஒரு ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸு. தூக்கம் வராது. ஓகே. சத்தியமாக நீங்கள் தூங்க மாட்டீங்க. ரெண்டாவது வந்து செம தலைவலிக்கும். பிகாஸ் பீயிங் சில்லு, நீங்கள் வந்து ஐஸில் படுத்துட்டு இருப்பீங்க, தலை ஃபுல்லாக வந்து சில்லாக இருக்கும், கொஞ்சம் ஆல்டிடியூடும் ஹையாக இருக்கும். ஈவன் தோ ஆல் திஸ் அன்கம்ஃபர்டபுள் திங்ஸ் வந்து யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் நெக்ஸ்ட் லெவல். உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், நாங்கள் தான்டா அந்த எஸ்கிமோ, அந்த மாதிரி நாங்கள் படிச்சிருக்கோம். பட் ரைட் நோ ஐ எம் an எஸ்கிமோ. வார்ம் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கு எதுக்கும் இருக்காதுங்களா ஸ்லீப்பிங் பேக்கில்? ஸ்லீப்பிங் பேக் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸ்லீப்பிங் பேக் கொடுப்பாங்க, ஒரு தெர்மல் பவுச் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த டெம்பரேச்சர் -10 -15 டிகிரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களுக்கு வந்து 20 டிகிரி சென்னையில் போனாலே மக்கள் வந்து மஃப்ளர் போட்டுப்பாங்க, காதில் வந்து இது வச்சு பஞ்சு வச்சுப்பாங்க. நமக்கு வந்து அந்த அடாப்டபிள் இல்லை அந்த அளவுக்கு. இட்ஸ் a வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. தென் தெர் இஸ் அ ட்ரெக் கால்டு ஜூக்கு வேலி ட்ரெக் இன் மணிப்பூர், நாகாலாண்டு. நிறைய பேர் வந்து நாகாலாந்து சொல்லுவாங்க, சில பேர் மணிப்பூர் சொல்லுவாங்க. பட் பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஸ்டார்ட் வித் நாகாலாண்ட், தென் யூ கிராஸ் த திங், மணிப்பூர் போயிட்டு திருப்பி வருவீங்க நீங்கள். ஸோ அந்த எக்ஸாக்ட் அந்த கர்வ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜூக்கு வேலியோட, அது வந்து மணிப்பூர் சைடில் இருக்குது. பட் ஹோல் ட்ரெக் வந்து இட்ஸ் இன் நாகாலாண்டு. வெரி பியூட்டிஃபுல். லைக் வந்து நீங்கள் சொல்லுவீங்களா, லைக் அதர் வேர்ல்ட்லி பிளேசஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீனரிஸ்லாம் அந்த ட்ரெக்கில் நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்டடாக ஒரு ஜா ட்ராப்பிங் சொல்லுவாங்கள்ல பிளேசஸ், அந்த பிளேசஸில் அது ஒன்று. when comes to இன்டர்நேஷ்னல் வந்து ஓமான் சொல்வேன். ஓமானில் ஒரு ஹைக் இருக்குது. நான் ஓமான் போனதே வந்து அந்த ஹைக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹையஸ்ட் பாயிண்ட் இன் அரேபியன் கல்ஃபு ஜபல் ஷம்ஸ்னி வரும், அது வந்து ஓமானில் இருக்குது. பட் அது ஹைக் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஹைக்கு, அந்த அளவுக்கு ஃபேசினேட்டிங்காக இருக்காது, லேண்ட்ஸ்கேப்ஸ் ரொம்ப நல்லாலாம் இருக்காது. ஓகே. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து யுவர் சமிட்டிங் த ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ஹோல் கல்ஃப் ரீஜன், அரேபியன் கல்ஃப். செகண்ட் திங், அந்த சமிட்டில் வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் டைரி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே. அந்த டைரி ஓப்பன் பண்ணி யூ கேன் ரைட் யுவர் நேம், அட்ரஸ் அண்ட் வாட் யூ ஃபீல் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, யூ கேன் டாக்குமெண்ட் இட். அது வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த குளோப்லேருந்து மக்கள் வருவாங்க, பார்ப்பாங்க. அது ஒரு தனி ஃபீல். நம்மளோட பேர் வந்து ஒரு அரேபியன் கல்ஃப் மேலே இருக்குது. ஸோ அதுக்கு நீ போனது, நானும் ஃப்ரெண்டும் போனோம். போயிட்டு இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ட்ரெக்கு. ஐடியா நல்லா இருக்குது. எதுக்கு டிஃபிகல்ட் ட்ரெக்குனா வந்து 30 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கு அப் அண்ட் டவுன் ஒரே நாளில் முடிக்கணும். யூ கேன் நாட் ஏபிள் டு ஸ்டே அங்கே. சேலஞ்சிங். வித்தவுட் ப்ரிப்பரேஷன் நீங்கள்
நீங்கள் போனீங்கன்னா எங்களை மாதிரி கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் 100% தேவைப்படும். கண்டிப்பாக தேவைப்படும். நாங்கள் போனோம், ஓப்பன் பண்ணோம் டைரி, தமிழில் எழுதணும். எங்கள் பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து அங்கே எழுதிருப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கோல்டஸ்ட் பிளேஸ் ஓமியோகானில் அங்கேயும் டைரி இருக்குது. அங்கே வந்து நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பேர் வந்து எழுதினார் தமிழில். ஸோ அது வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எங்கே போனாலும் எதனாச்சும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா we can register our self traces. ஓகே, ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது ஒன் திங்கு. அப்புறம் we planned one country called லாவோஸ் வந்து 2019 போனது. அப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாது அந்த கண்ட்ரி எங்கே இருக்குது சொல்லி. ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா தாய்லாந்து பக்கத்தில் இருக்குது அப்படி சொன்னால் தான் தெரியும். அதில் நான் பண்ண சில விஷயங்கள் வந்து பேக் ஆஃப் த மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டில் த டெத் வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிப் லைனிங் பண்ணுறேன். ஜிப் லைன்னா என்னன்னே தெரியாது. ஜிப் லைனிங் பண்ணுறோம். ஒரு கிளிஃப்லேருந்து இன்னொரு கிளிஃப்க்கு வந்து நம்ம ஜிப் லைன் பண்ணிட்டு போனோம். நடுவில் வந்து எதுவுமே இல்லை, ஃபுல் வேலி. பேக் ட்ராப்பில் வந்து ஒரு ட்வின் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஈஸி, பண்ணிக்கலாம், நிறைய பேர் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம். பட் அட் த டைம் அந்த ஹார்னஸ்லாம் போடும்போது வந்து ஒரு பம்ப் ஆயிடுச்சு ஹார்ட்டு. ஐயோ விழுந்தானே என்ன வருது, எதுவுமே மிஞ்சாது போல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு. ஹைட் இருக்கும் அது? ஹைட் ஒரு 150 feet சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அப்போது சடனாக என்னாச்சுன்னா அந்த ப்ரீஸ்னால ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. எதுவுமே தெரியல, மூடிச்சு. அப்பா நல்ல வேலை மூடிச்சுப்பா சொல்லி நாங்கள் வெளியே வந்துட்டோம். எப்போ மூடிச்சு, நாட் கோயிங் டு டூ. ஓகே சொல்லிட்டாங்க. ½ an hour அப்புறம் திருப்பி வந்துட்டு லெட்ஸ் ஸ்டார்ட், த ஃபாக் இஸ் கிளியர். ஐயோ மறுபடியும் ரொம்ப ஃபாக் மிஸ்ட் இருந்தால் அந்த போகலாம், அது பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு வியூ கிடைக்காது, பயம் அதிகமாக இருக்கும். எங்கே போகிறோம் எது போகிறோம் தெரியாது. அது ஒன்ஸ் அந்த கிராஸ் பண்ணோம் அந்த வித் த வியூ. என்னோடய வீடியோ ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கத்திட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே வாய்ஸ் லோ ஆகும் பயத்தில். ஓகே, ஸோ சம்ஹவ் ரீச் ஆகிட்டேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட். அதே லாவோஸில் ஐ ஹேவ் டன் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ஃபால் ரேப்பெல்லிங். வாட்டர் ஃபால் உழுவும். அதே இதில் வந்து நம்ம வந்து ஒரு வயரை பிடிச்சிட்டு கீழே இறங்கணும் ரேப்பெல்லிங்கு. நாங்கள் போய் அந்த எட்ஜுக்கு போயிட்டு வி ஆர் ஸ்டாண்டிங். என்ன பண்ணுறது தெரியல. இப்போ கைட் சொன்னார், திரும்பிட்டு யூ ஹேவ் டு ஜம்ப் பேக்வேர்ட்ஸு. டேய் நாங்கள் ஃப்ரெண்ட்லேயே ஜம்ப் பண்ண மாட்டோம், பேக்கில் எங்கே பண்ணுறது. திரும்பி எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறது. அப்போ என்ன ஆச்சுன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். அப்போ ஒரு ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ தான் எங்கள் கேங் லீடர், நீ தான் பண்ணோம் சொல்லி அவனை பண்ண வச்சோம். லீட் பண்ண வச்சோம். ஆமாம், லீட் பண்ண வச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் பண்ணும்போது அவனுக்கும் புரியல என்ன பண்ணணும்னு சொல்லி சம்பவம் பண்ணும்போது ஃபுல்லாக முட்டிலாம் தேஞ்சு ரத்தம்லாம் போய் நிறைய ரத்தம் வந்துச்சு. பட் பண்ணிட்டான், கீழெல்லாம் போயிட்டான். இன்னொரு விஷயம் என்னென்னா கீழே இறங்குறது நம்மளால் பார்க்க முடியாது. ரேப்பலிங் பண்ணுறாங்க, கீழே என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. ஸோ இட்ஸ் அ பிளைண்ட் திங்கு. பட் அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க பிடிப்பாங்க, கீழே இருக்கிற மக்கள் பிடிப்பாங்க வீடியோ. அப்போ தான் தெரிய வரும் என்ன ஆக்சுவலி இஸ் ரேப்பலிங் சொல்லி. மேலேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறதுனா, சரி ஓகே நம்ம ஒரு பலி கொடுத்துட்டோம், ரத்தம்லாம் சிந்தியாச்சு, இப்போ சேஃப், நம்ம போகலாம் இனிமேல் சொல்லி நெக்ஸ்ட் வி ஸ்டார்டட் கோயிங். ஸோ நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அமேசிங். இந்த அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு கொஷினும் கேட்கணும் அப்படின்னு தோணுது. இப்போ எவ்ரி ஒன் நீட் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் ரியலி நைஸ். பட் அட் த சேம் டைம் வந்து சில பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது, ஒரு ஐட்டினரி பிளான் பண்ணும்போது ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு ரிஸ்க் டேக்கிங்கான இருக்கிற ஒரு டிஃபரன்சஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. லைக் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். பட் அது வந்து ப்ரிவென்டபிளாக இருக்கும் நிறைய இடங்கள்ல. இப்போ நிறைய நம்ம பார்க்கும்போது எனிதிங் வென் கம்ஸ் டு சேஃப்டி, இல்லைனா வந்து இப்போ இந்த ஹார்னஸ் மாட்டுறதுலேருந்து எவ்ரிவேர் ஒரு 150 அடிக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னும் போது உங்கள் சைடு போகிறவங்க சைடும் சரி, அந்த அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸை ரன் பண்ணுறவங்க சைடில் இருந்தும் சரி, ஒரு அட்வென்ச்சரஸராக வைக்கணும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம என்ஷோர் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். பார்த்துட்டு ஐ பர்சனலி ஐ ஷுட் ஃபீல் தட் ஐ கேன் டூ இட்.
எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்பிங் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கு பிடிக்காதுன்னா பயம். அது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் அது பிளான் பண்ண மாட்டேன். இஃப் சம்மன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாருனாச்சும் இது எனக்கு பண்ணணும் இருந்துச்சுன்னா நான் பிளான் பண்ணுவேன். அவன் மட்டும் போவான், நான் போக மாட்டேன். அந்த மாதிரி வந்து யூ ஹேவ் டு செக்ரிகேட் இட் ஃபஸ்ட்டு வெதர் யூ வாண்டட் டு ரியலி டு டூ இட் ஆர் நாட். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் த சேஃப்டி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு கம்பெனியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஒரே ஆக்டிவிட்டிக்கு வந்து வேரியஸ் கம்பெனிஸ் இருப்பாங்க, வேரியஸ் கோட்ஸ் இருக்கும். 5,000, 6,000, 7,000, 8,000. பீப்புள் ஆல்வேஸ் கோ வித் த லெஸர் காஸ்ட் 5,000 rupees. என்னடா இருக்க போகுது, எல்லாமே ஒன்று தானே அப்படி சொல்லி. பட் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்னஸே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8,000 சார்ஜ் பண்ணுற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 year அந்த ஹார்னஸை மாற்றுவான். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்யூப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவான். இதே 5,000 ரூபாய் இருக்கிற கம்பெனி வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஹார்னஸ் மாற்றுவான். நம்ம நல்ல நேரம், நம்ம கெட்ட நேரம் இருந்தால் அந்த ஹார்னஸ் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன் பிட்வீன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. தென் அன்நேச்சுரல் டெத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம ரிசர்ச் பண்ணி கூட there are chances of அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அங்கே தான் போய் ஏதாச்சும் நடக்கணும்னா சம்டைம்ஸ் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. பட் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த இது சேஃப்டியாக நம்மளால் பண்ண முடியுமா ஒன்று. செகண்ட் திங் வந்து சூஸிங் த ரைட் டூர் கம்பெனி ஃபார் தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரீட் த ரிவ்யூஸ். ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரிவ்யூஸ் வந்து எப்படி படிக்கணும்னு ஒரு சின்ன ஒரு இதுவே இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸே இருக்குது. அதாவது ஒரு ரிவ்யூ வந்து நீங்கள் பாசிட்டிவ் படிக்கிறீங்க, ஒன்று 2-3 பாசிட்டிவ் படித்தா போதும். நெகட்டிவ் படிங்க. நெகட்டிவ்லேயே வந்து படிக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1 star ரிவ்யூ நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செக் வெதர் தட் 1 star ரிவ்யூ ஹேஸ் கம் ரீசென்ட்லி ஆர் அ லாங் பேக். டியூரேஷன். ஒரு 1 star ரிவ்யூ வந்து கேவலமாக போட்டிருப்பான், பட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பான். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து ஃப்ரெஷராக இருந்திருப்பான், இப்போ வந்து சூப்பராக வந்து அவன் ரெக்டிஃபை பண்ணி வந்திருப்பான். ரீசெண்டாக என்னாச்சு இருக்கா பார்க்கணும். ரீசெண்ட்லியே வந்து என்ன ஆக்சுவல் இஷ்யூ நீ பார்க்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ரூமில் வந்து டிவியே இல்லை, நெட்வொர்க் இல்லை, வைஃபை சரி இல்லை, அதனால 1 star கொடுப்பாங்க. இஃப் தட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி, டோன்ட் ட்ராவல் இட். என்னோட ப்ரையாரிட்டி அது இல்லை. ஐ இக்னோர் தட் 1 star ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டிவி இல்லை, வைஃபை இல்லை, அது இல்லை, சாப்பாடு சரி இல்லை. இதெல்லாம் எனக்கு மேனேஜபிள். இதெல்லாம் நம்ம பண்ணலாம், நம்ம வீட்டிலே இருக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு 5 star ரெசார்ட்டில் போயிட்டு வீ கேன் என்ஜாய் இட். அது தாண்டி நம்ம இப்படி வரணும்னா அதுலேருந்து கொஞ்சம் 3-4 days என்ன ஆகிட போகுது உங்களுக்கு. அல்டிமேட்லி இஃப் இட் இஸ் இப்போ நம்ம அது சேஃப்டிக்காக தான் இந்த இதெல்லாம் செக் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து தட் ஆங்கிள் கமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸாக்ட்லி அட்வென்ச்சரஸ் அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு யூ கேன் கோ ஹெட். இன்னொரு விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் அந்த டூர் கம்பெனியை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சம் ஃபோட்டோஸில் வந்து அவங்களோட கிளைண்ட்டோட ஐடி டேக் பண்ணியிருப்பாங்க அந்த டூர் கம்பெனி. ஸோ அந்த டேக்லேருந்து அந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் பேசி நீங்கள் இந்த டூர் கம்பெனி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா, எப்படி இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஈவன் 5 star ரிவ்யூ கொடுத்தாலும் என்ன நடந்துச்சு சொல்லி உங்களுக்கு வந்து பர்சனலாக சொல்லுவாங்க. வேண்டாம், இது எனக்கு தெரிஞ்சு இது வேண்டாம், நீ வேறு கம்பெனி பார்க்கறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நெக்ஸ்ட் கம்பெனி நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ கேன் டூ இட் ஃபார் யுவர் சேஃப்டி. நம்ம சைட்லேருந்து ஒரு சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்மளுமே ஒரு ஃபியூ யூடியூப்ஸ் வீடியோஸ் அந்த ஹார்னஸாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலி 80 to 90% ஆஃப் த டூரிஸ்ட் doesn't listen what guide says. அவன் சொல்லிட்டு தான்டா இருப்பான், நம்ம பண்ணலாம்டா, நம்ம இங்கே போகலாம், நம்ம அங்கே நிற்கலாம். ஏன்னா கைடு வந்து டே இன் டே அவுட் மக்களை பார்த்துட்ருக்கான். இந்த கிளிஃபில் நின்று ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இங்கே ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா வி ஆர் ஃபர்ஸ்ட் டு தட் பிளேஸ். நான் அப்படி தான் ஒரு வாட்டி ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தேன். நாளைக்கு அந்த பிளேஸ்க்கு போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க இறந்துட்டாங்க அங்கே விழுந்து. இட்ஸ் நாட் எவ்ரிதிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஆபரேட்டர் ஆல்சோ. தி கைடு கிட்டயும் அந்த கண்ட்ரோல் இல்லை, எதுவுமே இல்லை. பிளே ரோல் கைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி இது மாதிரி. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் சொல்லும்போது இப்போ நாங்கள் கேட்கலன்னு வச்சோங்களா, ஈவன் கைடு வில் ஃபீல் பேடு.
அப்போ நம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட போகிறாங்க நம்ம கம்பெனிக்கு, அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன், அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த பயந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு வந்து சார் இதெல்லாம் போகாதீங்க சார், இது ரிஸ்க்கு சார், இங்கே பண்ணாதீங்க சார், இது கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படி சொல்லிடுவாங்க. நம்ம ரிஸ்க்கெல்லாம் நாங்கள் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நினச்சி நம்ம போயிட்டு சம்டைம்ஸ் வந்து விழுந்துடுறோம், தடுக்கி இது பண்ணிடுறோம். சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ த ஓவர் கான்ஃபிடன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ், நமக்கு ஒன்றுமே ஆகாது, சேஃப் கார்டு பண்ணிடுவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்லையும் நம்ம போக முடியாது. நம்ம சேஃப்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ப்ரையாரிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் பிரச்சனை, கைடுக்கும் பிரச்சனை, நம்ம ஃபேமிலிக்கும் பிரச்சனை, நம்ம கூட வரவங்க தான் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா நம்மளோட ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம கூட இருக்கிற மக்களோட ஹோல் ட்ராவல் பிளான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தீஸ் ஆர் த திங்ஸ் வி கேன் டு. ஓகே, இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. லைக் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, லைக் நம்ம அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலுமே தெர் இஸ் அ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஃப்ரம் த ஆப்ரேட்டர் சைடுமே இருக்கும். ஏன்னா அவங்களுமே வந்து என்ன நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, பட் அட் த சேம் டைம் வந்து தே ஹாவ் டு ஃபாலோ சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் தோ தே ஆர் அ வெரி ட்ரைன்டு பீப்புள். எனக்கு என்ன இன்னொரு கேள்வினா, ஹவு எல்ஸ் வி கேன் அஷ்யூர், இப்போ ஒன்று வந்து ரிவ்யூ பார்த்து இதுக்கு முன்னாடி போனவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஹவு ரிலேபிள் இட் இஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ ஏஜென்சி நம்ம ஒன்று கேட்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டு தே ஹோல்ட் எனி லைசன்ஸ், அது வச்சு நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்த மாதிரி வெரிஃபை பண்ண முடியுமா, இல்லை கேட்டால் தருவாங்களா? கேட்டால் தருவாங்க, கேட்கலாம், தப்பு இல்லை, கேட்டால் தருவாங்க. பட் அது நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க தெரியல. நான் ஆக்சுவலி வெரிஃபை பண்ணதில்லை. நான் இன்டர்நேஷ்னல் டூர் ஆப்ரேட்டர்ஸ்லாம் எப்படி நான் செக் பண்ணுவேன்னா, ஓகே, இப்போ நான் ஏதாச்சும் இன்டர்நேஷ்னல் போகிறேன், இந்தியாவுக்குள்ளே ஒரு சென்னைக்குள்ளே எந்த ட்ராவல் ஏஜென்ட்டையும் நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ நான் எந்த பிளேஸ்க்கு போகிறேனோ அந்த பிளேஸில் இருக்க லோக்கல் ட்ராவல் பர்சன், ஒரு ட்ராவல் ஏஜென்ட், ஒரு டூர் கம்பெனி இருக்கிறத வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ரிவ்யூஸ் பார்ப்பேன், அவங்களோட இது பார்ப்பேன், அண்ட் அவங்களோட கிளைண்டேல் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமில். அவங்களோட கிளைண்டேல்ஸ் யார், கிளைண்டேல்ஸ் இந்த சென்ஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ் யார், ஒரே குரூப் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கண்ட்ரி மக்கள் தான் வராங்களா, இல்லை வந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வராங்களா. ஸோ இஃப் யூ சி இந்தியன்ஸ், இல்லை இந்தியன்ஸ் இஸ் ஓகே, பட் இஃப் யூ சி சம் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் ஜெர்மனி, எக்ஸ்க்ளூசிவ்லி யூரோப்பியன், அப்படி யாராச்சும் வராங்கன்னா யுவர் தட் டூர் கம்பெனி இஸ் சேஃப். இட் டசன்ட் மீன் தட் அதர் அவங்களுக்கு வந்து சேஃப் இல்லைன்னு இல்லை. இப்போ ஒரு யூரோப்பியன், ஒரு அமெரிக்கன் ட்ராவல் பண்ணுறதுக்கும் யூரோப்பியன் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இட் இஸ் அ டிஃப்ரென்ஸு. ஓகே, அமெரிக்கன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்டும் பண்ணுவாங்க. யூரோப்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்லேருந்து ஒரு கம்பெனிலேருந்தே வந்து சம் காசு கொடுப்பாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்பெண்ட், அண்ட் தே சி a lot of safety. இப்போது நிறைய யூரோப்பியன் கிளைண்டேல்ஸ் இருக்காங்கன்னா தட் பர்டிகுலர் கம்பெனி இஸ் safe and good to go. They do lot of background work before it. They do lot of things, background works, like வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து 2 to 3 times ரீசெக் பண்ணுவாங்க. எவ்ரி சிங்கிள் 1 year or 2 year வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க சில இடத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பைக் ரைடு போகிறீங்கன்னா அது நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த இஷ்யூ ஆகிடக்கூடாது சொல்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆங்கிளில் நான் அது பார்ப்பேன். இது ஒரு கன்சிடரேஷனாக, ஆமாம், இது ஒரு கன்சிடரேஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆமாம், இப்போவும் சொல்கிறேன், டசன்ட் மீன் தட் வந்து அதர் டூர் ஆப்ரேட்டர்ஸ் who is not having European clientels பேட் இல்லை, பட் இது வந்து நீங்கள் வந்து நம்பலாம், இதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி. இங்கே எதுவுமே நடக்காது கேட்குறீங்கன்னா அதுக்கும் நமக்கு ஆன்சர் இல்லை. எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் இருக்கு. பட் வெதர் யூ வாண்ட் டு டேக் இட் ஆர் நாட், இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். அதை நம்ம ரெஸ்பான்சிபிளாக நம்ம எடுத்து பண்ணிக்கணும். இந்த விஷயங்கள், இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இஃப் யூ ஆர் மோர் கன்சர்ன் டுவர்ட்ஸ் த சேஃப்டி, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இல்லை நார்மல்னா நீங்கள் நார்மலாக. ஸோ உங்களுக்கு இந்த லைசன்ஸ் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ எங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜுனைத் வந்து நிறைய ஸ்டோரி அவங்கக்கிட்ட இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இன்னும் ஒரு 1/3 ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நாங்கள் இன்னும் ஆக்சுவலாக கவர் பண்ணல. ஸோ இது ஒரு சீரீஸாக போடுறதா ஒரு பிளான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், ட்ரெக் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரியும் வர எபிசோட்ஸில் வந்து அதை நாங்கள் கவர் பண்ணுறோம். தேங்க்யூ Junaid. Thank you very much Madrasi Wanderers to give me an opportunity to share my experiences. இந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா வெரி இன்ஃபர்மேட்டிவ் கம்யூனிட்டி. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மக்கள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு சொல்லி. ஒரு மித்து இருக்குது, அதாவது யாருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க தான் பெரிய ட்ராவலர் சொல்லி. அந்த மித்து அது ஒரு மித்து தான் ஆக்சுவலி.
people who is having only 200, 300, 500 followers having more stories than thousands of people followers. I request everyone to come forward and share their experiences. யூ மைட் திங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சொல்லி, பட் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர் யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் சக்ஸஸ் ஃபார் மதராசி வாண்டரர்ஸ். நான் பண்ண ட்ராவலில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவை, டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது. அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன பிளேசஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த பிளேசஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி எனி கொஷின்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஐ எம் ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ், கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து வென் வி கனெக்ட் வித் மதராசி வாண்டரர்ஸ் என்னோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லி. நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஃபார்ச்சுனேட்லி வந்து அது போயிட்டே இருக்குது, கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதனால வந்து வி ஆர் ஸ்டாப்பிங் ஹியர் நவ் அண்ட் ஒரு சீரீஸ் மாதிரி ஒரு பிளான் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா ஒரு கண்ட்ரி ரெக்வெஸ்ட் பர்டிகுலர் டைம் அண்ட் இது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டோம்னா ஜென்ரலாக போய்டும், இன்ஃபர்மேஷன் வந்து கம்மியாக கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் பிளேஸை பற்றி நம்ம சொல்லும்போது இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர் பீப்புள் டு பிளான் அக்கார்டிங்லி. இப்போ ஒரு பிளேஸை பற்றி சொல்கிறோன்னா அந்த பிளேஸ் உங்களுக்கு போகணுன்னு இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் அதிலேயே வந்துடும். யூ கேன் பிளான் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி ஒரு சீரீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினெட்லி இன் ஃபியூச்சர் யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் த சீரீஸ். தேங்க்யூ. ஓகே, டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம்.